ஜெர்மனியில் உயிரிழந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு ஓய்வூதிய திணைக்களம் தவறுதலாக தொடர்ந்து பணம் அனுப்பிய விவகாரமும் அதை பயன்படுத்திய மகனுக்கு கிடைத்த தண்டனையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியை சேர்ந்த முதியவர் ஒருவர் 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் துருக்கியில் காலமானார். ஆனால் இந்த தகவல் தெரியாமல் ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீட்டு திணைக்களம் அவரது வங்கிக் கணக்கிற்கு தொடர்ந்து மாதந்தோறும் ஓய்வூதிய தொகையை அனுப்பி வந்தது. இந்த தவறு எங்குமே கவனிக்கப்படாமல் நீண்ட காலம் தொடர்ந்தது. சரியாக 20 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2011ஆம் ஆண்டில் தான் இந்த தவறு வெளிச்சத்திற்கு வந்தது. அதற்குள் சுமார் 70,000 யூரோக்கள் வரை அந்த வங்கிக் கணக்கிற்கு தவறுதலாக அனுப்பப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த அந்த தந்தையின் வங்கிக் கணக்குக்கான அதிகார வரம்பை கொண்டிருந்த அவரது மகன் தொடர்ந்து அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளார். சில தொகைகளை தனது சொந்த கணக்கிற்கும் அவர் மாற்றியுள்ளார். கணக்கில் மீதமிருந்த சிறிய தொகையை தவிர்த்துவிட்டு மீதமுள்ள 69,946.35 யூரோக்களை உடனடியாக திருப்பி செலுத்துமாறு ஓய்வூதிய திணைக்களம் அந்த மகனுக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ஜெர்மன் கூட்டாட்சி சமூக நீதிமன்றம் மகனின் மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட தொகையை யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் அந்த பணத்தை திரும்ப செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது.